ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவரம்பூ பறிக்க தான் வந்திருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா காய வச்சு டீ போடுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் பறிக்க வந்திருக்கேன். இது வந்து எங்கள் மாந்தோப்பு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆவரம்பூ செடியாக தான் இருந்தது. இது வந்து ஏதோ விதை போட்டுவிட்ட மாதிரி அவ்வளோ செடி முளைச்சிருக்குங்க. செடி ஃபுல்லாக பூ தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. காடே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம கிடைக்கிறப்ப பறித்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் பறிச்சிட்டு இருந்தேன். இது வந்து குளியல் பொடிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டீ போடுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் பறிச்சிட்டு இருந்தேன். இதை வந்து காய வச்சும் டீ போடலாம். காய வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போய் அப்படியே நம்ம டீ போட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் வந்து நிறைய கிடைக்கும் இந்த பூ. பொங்கல் அன்னைக்கு இந்த பூவும் அதுக்கப்புறம் கண்பலாம்பூவும் இது ரெண்டும் வந்து வீட்டில் வயல்லலாம் வைப்பாங்க. நம்ம கிடைக்கிறப்பவே நிறையா பறித்து வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம். நிறைய பூ இருந்தது. அந்த காடு ஃபுல்லாகவே அந்த ஆவரம்பூ செடி தான் நிறைய இருந்தது. இங்கே பாருங்களேன், ஏதோ பொக்கே கொடுக்குற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் அங்கேருந்து எவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்தோன்னா இவ்வளோ பூ நாங்கள் பறிச்சிட்டு வந்திருக்கோம். இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.